ஒரு அழகான காட்டில் கனிக்குருவி மணிக்குருவி அழகாக 2 பேரும் வாழ்ந்து வந்தாங்க. கனிக்குருவி அவங்க பொண்ணு சிண்டு குருவிகிட்டையும் காலுகாகம் பையன்கிட்டையும், சின்ட்டு நீங்கள் 2 பேரும் போய் விளையாடுங்க. நானும் அப்பாவும் போயிட்டு பழம் எடுத்தோம் போய் பக்கத்து இருக்கிற காட்டில். சரிங்களா? போய் பத்திரமா விளையாடுங்க. எங்கேயும் போய் சண்டை போடாதீங்க. சரியா? அப்படி சொன்னதும் சிண்டுவும் மணிக்காகவும் கிளம்ப தயாராகிட்டாங்க. மணிக்காகவும் விளையாடுறதுக்கும் சொன்னோடனே வேகமாக பறந்து போயிட்டான் சிண்டு விட்டு. சிண்டு குருவி பொறுமையாக பறந்த போது நம்ம போய் ஜாலியாக விளையாடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் காட்டுக்கு வந்ததும் ஒரு மரத்து மேலே உக்காந்தாங்க. சிண்டு குருவி மணிக்காகம் கிட்ட, சின்ட்டு நீ போய் ஒளிஞ்சுக்கோ, நான் கண்டுபிடிக்கிறேன். சரியா? நீ எங்கன்னா போய் ஒளிஞ்சுக்க, நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன். நம்ம விளையாடலாம். மணிக்காகம் அப்படி சொன்னதும் சிண்டு குருவி சரி விளையாடலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. சின்ட்டு நீ போய் எங்கன்னா ஒளிஞ்சுக்க. அது 1லேருந்து 10 வரையும் எண்றேன். கரெக்டா? நீ போய் எங்கன்னா ஒளிஞ்சுக்க, நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன். ரெடி ஆயிரு. மணிக்காகம் அப்படி சொன்னதும் சிண்டு குருவி ஒளிய தயாராகிடுச்சு. மணிக்காகவும் சிண்டு போயிட்டோடனே 1லேருந்து 10 வரையும் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. சின்ட்டு ஒளிஞ்சிக்க, நான் என்ன போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. சின்ட்டு ரெடியாரு, நான் வரப்போகிறேன். சுட்டு எந்த பக்கம் போச்சு? இந்த பக்கம் தான் போச்சு. நம்ம இந்த பக்கமே போகலாம். மணிக்காகவும் சிண்டு குருவியை கண்டுபிடிக்க கிளம்பிடுச்சு. சிண்டு குருவி காட்டில் ஒரு இடத்துக்கு ஒளிய பறந்து வந்துன்னு இருக்கு. ஆனால் சிண்டு குருவி மணிக்காகம் தெரியாத மாதிரி ரொம்ப தூரத்தில் வந்துடுச்சு. நல்லா இருக்கும். இந்த பக்கம் போய் அந்த கல்லுக்கு ஒளிஞ்சிடலாம். அப்பதான் மணி கண்டுபிடிக்க மாட்டேன். சிண்டு குருவி மணிக்காகம் வரத்துள்ள சீக்கிரம் ஒளியணும்னு இடத்த பார்த்துன்னு இருக்கு. பறந்து அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு பார்த்துன்னு இருக்கு. அங்கே போய் ஒளிஞ்சிட்டா மணி கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்குது சிண்டு குருவி. இந்த குகையில ஏதோ ஒரு புத்தகம் இருக்கு, புதுசா இருக்கு. போய் எடுக்கலாமா வேணாவா? அந்த புக்கை எடுத்துன்னு போய் நம்ம வீட்டில் வச்சுட்டா நல்லா இருக்கும். வீடு அழகா இருக்கும். இந்த புக்கை மணிக்கு காமிக்கூடாது. நான் வரத்துக்குள்ள எவனா ஒழிக்க வச்சிடலாம். அப்பதான் அவனுக்கு தெரியாத பார்த்துக்க முடியும் என்னால. ஆனால் சிண்டு குருவி இந்த புக்கை ஒழிக்க வைக்க பார்த்துன்னு இருக்கு. மணிக்காகவும் சிண்டு குருவி எங்கே இருக்குன்னு தேடின்னு வந்துன்னு இருக்கு. குகைக்குள்ள இருந்து சிண்டு குருவி அந்த புக்கை எடுத்து வைக்க சொல்லி மணிக்காகவும் சிண்டு குருவி தேடின்னு அங்கே வந்துடுச்சு. அடா சின்ட்டு, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேனே. நீ அவுட் ஆயிட்ட. சின்ட்டு, இந்த புக்கு எங்கேருந்து எடுத்த? ஏது உனக்கு புதுசா இருக்கே? மணிக்காகவும் அப்படி கேட்டவொடனே சிண்டு குருவி என்ன சொல்றதுன்னு தெரியல. மொழிக்குது. சின்ட்டு, இந்த புக்கு தான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். தரையா? நான் தரமாட்டேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் தரவே மாட்டேன் உனக்கு. இந்த புக்கு என்னுடையது. சிண்டு குருவி அப்படி பேசினதும் மணிக்காகவும் ரொம்ப அழுதுடிச்சு. சின்ட்டு, உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டல, நான் போகிறேன். உன் கூட பேசவே மாட்டேன் இனிமேல். மணிக்காகவும் அப்படி சொன்னது சிண்டு விட்டு பறந்து வேகமாக கிளம்பிடுச்சு கோவமா. சிண்டு குருவி சரி நம்ம போகலாம், நம்ம புக் எடுத்துக்கின வீட்டுக்கு போய் நம்ம எழுதலாம், இதில் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சிண்டு குருவி அந்த புக் எடுத்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. கனிக்குருவியும் மணிக்குருவியும் பழங்களை பறித்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அந்த வழியில்
சிண்டு குருவி கிட்ட சண்டை போட்டு வந்த மணிக்காகவும் இங்கே வருது. அட என்ன மணி மட்டும் தனியாக போகிறான், சிண்டு எங்கே காணுமே, வேகமாக போகிறானே மணி. விளையாடிட்டு வீட்டுக்கு போயிட்டு மாதிரி இருக்காங்க. நம்ம பார்த்த இடத்துன்னு போலாம். நம்ம அப்படி 2 பேரும் கனிக்குருவியும் மணிக்குருவியும் பேசின்னு இருக்காங்க. சிண்டு கிட்ட இருந்து கோச்சின்னு வந்த மணிக்காகவும் அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் அமைதியாக இருக்க, ஏன் என்ன ஆச்சு? 2 பேரும் சண்டை போட்டீங்க, சொல்லுங்க. இல்லைம்மா, நான் சிண்டு கிட்ட கோச்சுக்குன்னு வந்துட்டேன். இப்படி சொல்ல மொத்தத்தையும் மணிக்காகவும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுச்சு. கனியும் மணியும் அந்த பழத்தை எடுத்துன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சிண்டோடைய அம்மா அப்பாவே காட்டில் இருந்து பழம் எடுத்துன்னு வந்துட்டான். ஆனால் இன்னும் சிண்டு வரல. என்னங்க இந்த சிண்டு எங்கே போனான், அலையே காணுமே, மணியும் போயிட்டான், சிண்டு எங்கே தெரியலையே. அப்படி சிண்டு பற்றி பேச சொல்ல சிண்டு அந்த புக்கை எடுத்துன்னு பறந்து வருது. கனிக்குருவி சிண்டு குருவி கிட்ட, எங்கே போயிருந்த, ஏன் லேட்டு, இந்த புக்கு ஏது உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுன்னு இருக்காங்க. அம்மா, இந்த புக்கை நான் காட்டுல இருந்து எடுத்துன்னு வரேம்மா, எனக்கு கிடைச்சிச்சு காட்டு. அம்மா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். சிண்டு குருவியும் அந்த புக்கை வச்சுட்டு பழங்களை சாப்பிட்னா இருக்கு. ஆனால் அந்த புக்கு என்ன புக்குன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அது ஒரு மந்திர புக்கு. அந்த புக்கை பற்றி அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த புக்கு இருட்டில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த புக்கை சிண்டு அங்கே வச்சுட்டு சிண்டோடைய அம்மா போய் தூங்க சொல்கிறாங்க சிண்டுவை. சிண்டு வந்து தூங்கு, டைம் ஆச்சு, எது இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், வா. அப்படி சொன்னது பனிக்குருவி 3 பேர் கிளம்பி தனியாக தூங்க போயிட்டாங்க. அந்த புக்கு வெளிச்சத்தில் இருக்க நைட்டில். என்ன கூறுது, வெளிச்சமா இருக்கே, கண்ணு பூசுது. முதல்ல இங்க ஒரு நேரம் ஏற்படுத்துவோம், அப்பதான் நம்ம தூங்க முடியும் போல இருக்கே இங்க. அப்படின்னு அந்த புக்கு பேசின்னு இருக்கு. அங்கே ஒரு நிழலை ஏற்படுத்த போகுது. எப்பாடா, இப்படி ஒரு நேரில் ஏற்படுத்திட்டோம், நிம்மதியாக தூங்குவோம் இனிமே. சரி, தூங்குற. அப்படி சொல்லிட்டு அந்த புத்தகம் தூங்கிடுச்சு. ஆனால் கனிக்குருவிக்கும் மணிக்குருவிக்கும் இது தெரியாது. எல்லாம் தூங்கின்னு இருக்காங்க. சிண்டு, கனி, மணி எல்லாம் எழுந்துக்கிறாங்க. அட, இது என்ன புதுசாக இருக்கே, என்னாச்சு, இது நம்ம வீடா அப்படின்னு பேசிக்கிறாங்க 3 பேரும். கனிக்குருவி, இது எப்படி வந்துச்சு, இது என்ன புதுசாக இருக்குது, பெட்ஷீட் ஆட்டம், இது எடுக்கலாம் இரு. கனிக்குருவி அந்த துணி எடுத்ததும் அந்த புக்கு வெளிச்சத்தில் எழுந்துக்குது. அதான் என்ன கண்ணு பூசுது, வெளிச்சமா இருக்கே, ஐயோ. அந்த புத்தகம் திடீர்னு பேசணுன்னு அவங்க 3 பேரும் பயந்துட்டாங்க. அம்மா, நீ எப்படி பேசுகிற அப்படின்னு மணிக்குருவி அந்த புத்தகத்தை பார்த்து கேட்குது. அதுக்கு அந்த புத்தகம், நாங்கள் மந்திர புத்தகம், நீங்கள் கேட்ட எது கேட்டாலும் நான் செய்வேன். நான் மற்றவங்களுக்கு எதாவது உதவணும்னா மந்திரம் ஒன்று சொல்லணும். இந்த மந்திரம் சொன்னாதான் நான் எது இருந்தாலும் செய்வேன். அந்த புத்தகம் அப்படி சொன்னதும் கனிக்குருவி ஆச்சரியம் பட்டுச்சு. உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா சொல்லுங்க, நான் செய்கிறேன். உடனே மணிக்குருவி எதனா கேட்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. நான் எது கேட்டாலும் செய்வீங்களா? கண்டிப்பா உதவி செய்கிறேன்.
என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த மந்திரம் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ பூம் பா. இந்த மந்திரம் 2 முறை மட்டும்தான் வேலை செய்யும். நீ எது வேணாலும் கேட்டுக்கோ. நிதானமா யோசிச்சு கேளு. எங்களுக்கு பசிக்குது, ஒரு 4 ஆப்பிள் பழம் வேணும், கிடைக்குமா இப்போ? ஏதோ சரி, இப்போ வர வைக்கிறேன், சாப்பிடுங்க. மணிக்குருவி கேட்ட உடனே அந்த மந்திர புத்தகம் அவங்களுக்கு கேட்ட ஆப்பிள் வர வச்சிடுச்சு. இன்னும் ஒரே மந்திரம் மட்டும்தான் இருக்குது, அது கேட்டாங்கன்னா அவ்வளோதான். மறுபடியும் கேட்டால் அவங்க எது கேட்டாலும் கிடைக்காது. அவ்வளோதான். நான் இந்த மந்திரம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை செஞ்சுட்டு நான் மறைஞ்சிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். நீ இங்கே இருப்பீங்களா? சொல்லுங்க. இல்லை, நான் இருக்க மாட்டேன். நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன், சீக்கிரம். அந்த மணிக்குருவிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு எதுவும் தேவையில்லை மந்திர புத்தகமே, எனக்கு நீ சொன்னதே போதும். என்னப்பா, எதுவுமே தேவையில்லையா உனக்கு? வேணாம், எனக்கு எதுவும் வேண்டாம். எதுவுமே பேராசைப்படக்கூடாது. நம்ம உழைத்து சாப்பிட வேண்டும், எதுவும் உக்காந்து சாப்பிடக்கூடாது. சரி சரி, அப்போ நான் கிளம்புறேன், சரியா? நீங்கள் பத்திரமா இருங்க, போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு அந்த புத்தகம் மறைஞ்சு போயிடுச்சு. பேராசை பெருநஷ்டம். இந்த 3 குருவிகளும் அந்த பழத்தை சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தாங்க. பேராசை பெருநஷ்டம்.